தாவேகாவை சார்ந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ விஜய் சரவணன் தொடர்ந்து சர்ச்சை மேல சர்ச்சையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆரம்பத்துல இவர் கட்சியைச் சேர்ந்த பெண் நிர்வாகியே இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. அது வரைக்குமே இவர் பதில் சொல்லல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் வச்சு திமுகவில இருந்து எனக்கு 50 கோடி கொடுத்து என்ன விலைக்கு வாங்க பார்த்தாங்க அப்படின்னு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. ஆனா அந்த பிரஸ் மீட் வெளியில வரதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஏரல் வாரச்சந்தையில குத்தகைதாரர்களிடம் வாரம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் மாமூல் கொடுக்கணும் அப்படின்னு இவர் கேட்டதாக அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்க, 1 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்கிற நீ 50 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன விலைக்கு வாங்க பார்த்தாங்க, ஆனா நான் அதுக்கெல்லாம் மசியலன்னு சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படின்னு மக்கள் காரி துப்புனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒரு சர்ச்சையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அதிக பிரசங்கித்தனமா பேசி பொதுமக்கள் கிட்ட இன்னைக்கு வாங்கி கட்டிக்கிட்ட வீடியோ தான் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அது எப்படிங்க ஒரு எம்எல்ஏன்னு கூட பாராம பாருங்க. ஸ்ரீவைகுண்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் தாவேகா எம்எல்ஏ சரவணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். நீங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு பொருளை கொண்டு போறீங்க, அந்த காலதாமதம் அந்த டைம்ல கொண்டு சேர்க்கணும்ல. நீங்க இல்ல சார், செப்பனியை வச்சு நான் வச்சுக்கிட்டு மாத்திரக்கா சார் இங்க கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட். முறையான வண்டி வச்சு இது பண்ண, இதுக்கு டயர் கூட சரி பண்ற. நான் திருவண்ணாமலை எம்எல்ஏ பேசுறேன். சரி, அது கலெக்டர் வண்டியா இருந்துட்டு போட்டோம், முறையா இருக்க வண்டி தானே. அது யார் வண்டியா? இல்ல இப்படி வந்து இந்த மாதிரி அன்கண்டிஷன் அரகுற வண்டியை வச்சு ஓட்டலாம் நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? அப்ப டயர் யாரு சார்? டயர் இப்படி தான் வச்சிருப்பாங்களா? என்ன தவறா இருக்கு? அப்ப எப்படி உங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க? அப்ப டயர் இப்படி போட்டு அன்டைம்ல ஓ சரி சரி. நீங்க கான்ட்ராக்ட் எங்க சார் எடுத்திருக்கீங்க? கான்ட்ராக்ட் இப்படிதான் எடுத்து நீங்க ஓகே பண்ணி எடுத்திருக்கீங்கன்னா கண்டில கண்ணாடி இல்ல. சரி சரி சரி. 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டான்.